இந்த பொண்ணுக்கு நடிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதனால அத திறமைய காட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு வரும்போது பார்த்தா, அவளோட கார்ட் எடுக்கிறதுக்கு பதிலா வேற ஒரு ஸ்லிப் எடுத்துடுறா. அதுல தெரியாம அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்ட வைக்க, இப்ப இவளுக்கு தான் லாட்டரி பிரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வருது. இவ வேற நடிக்கிறதுல ஃபெயில் ஆனதுனால சோகத்துல வெளில வந்தா, திடீர்னு பார்த்தா எல்லாரும் இவள கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. "ஐய்யய்யோ! என்ன ஆச்சுடா இவங்களுக்கு திடீர்னு நம்மள பார்த்து இப்படி கொலை பண்றதுக்கு வராங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயந்து ஒவ்வொரு இடமா ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே இவள கொலை பண்றதுக்கு தான் நினைக்கிறாங்க. அப்ப ஒருத்தன் மட்டும் வந்து காப்பாத்துறான். ஆனா அவனும் உனக்கு விழ போற அந்த ஜாக்பாட் பிரைஸ்ல எனக்கு நீ 10% கமிஷன் குடுக்கணும். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டுட்டு தான் இவள கூட்டிட்டு போறான். போற வழியில பார்த்தா ஏகப்பட்ட மக்கள் இவள கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பதான் இவன் சொல்றான், "உனக்கு விழுந்திருக்கிற இந்த ஜாக்பாட் மணி நீ 6 மணி வரைக்கும் இன்னைக்கு உயிரோட இருந்த அப்படின்னா உனக்கு கிடைக்கும். அப்படி இல்லன்னா உன்ன யாரு கொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த பிரைஸ் அமௌண்ட் போயிரும்னு." அதனாலதான் இவள கொல்றதுக்கு இத்தன பேர் இந்த ஊரே திரண்டு வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த மனுஷங்கள கொல்லணும் அப்படின்னா, கன்னு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. சாதாரண கத்தி, கோடாரி இந்த மாரி பொருட்கள வச்சு தான் அவங்கள கொல்லணும். இப்ப எப்படி இவ சர்வே பண்ண போறான்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி.